இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் மூன்றாவது நாளாக தொடரும் மாணவர்கள் போராட்டம். பெல்லட் குண்டுகளால் சுட்டதாக போலீசாருக்கு கண்டனம். மாணவர்கள் மீதான தடியடியை அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு. தாக்குதல் வீடியோவை பார்க்க விரும்பவில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. தர்மேந்திர பிரதான் பதவி விலக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தல். மூன்றாவது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். வளைகுடாவில் அணு ஆயுத போட்டிக்கு வழிவகுத்தது அமெரிக்கா. ஈரானுக்கு போட்டியாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்திற்கு ஒப்புதல். வணக்கம். டெல்லியில் மாணவர்கள் மீது போலீசார் நடத்திய கொடூர தாக்குதலில் பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது அம்பலமாகியுள்ள நிலையில் அதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஜந்தர் மந்தரில் இன்றும் மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்து போராட்டத்தை தொடர்ந்து வருவதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகள், சிபிஎஸ்இ மதிப்பெண் குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் முன்னெடுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு மாணவர் அமைப்புகளை சேர்ந்தவர்களும் டெல்லியில் குவிந்தனர். அவர்கள் மீது போலீசாரும் பாதுகாப்பு படைகளும் கொடூர தாக்குதல் நடத்தியதில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஆணிகள் பொருத்தப்பட்ட தடிகளால் மாணவர்களை அடித்தது, மாணவிகளின் ஆடைகளை கிழித்தது, பின்புறத்தில் லத்தியால் குத்தியது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. கொடூரத்தின் உச்சமாக மாணவர்கள் மீது போலீசார் பெல்லட் குண்டுகளை கொண்டு துப்பாக்கி சூடு நடத்தியதும் மின்சாரத்தை பாய்ச்சும் கருவியை பயன்படுத்தியதும் அம்பலமானது. அதற்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். This government does not have humanitarian consideration and also have brutally attacked the students. But the students are relentless, and as far as NEET is concerned, first ever it was Tamil Nadu and DMK who voiced against it. Now that it has spread across the country, so the government should immediately step in and address the issue. जब किसान आंदोलन में थे, आप उनको खालिस्तान कहा, उनको टीयर गैस किया, उनके साथ बातचीत नहीं की. जब वुमेन रेसलर्स प्रोटेस्ट कर रहे थे, आप उनके साथ बातचीत नहीं की, आप उनको घसीट के ले गए. तो आप कहते हैं आप 56 इंच की छाती है आपकी और लाल लाल आंख है मोदी सरकार की. किस तरह की सरकार है? आप डरते क्यों हैं? तो मैं समझती भारतीय जनता पार्टी का राम राज्य जो कह रहे थे, वो क्या यही इनका राम राज्य है? जहाँ पे छात्रों को पीटा जाएगा, जहाँ पे बेटियों के कपड़े फाड़े जाएंगे सड़कों पे, जहाँ पे उनकी छातियों पे लाठी बरसाई जाएंगी, सर फोड़े जाएंगे. மாணவர்கள் மீது கொடூர தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான திரு சாகேத் கோகலே புகார் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜந்தர் மந்தரில் இன்றும் ஆயிரக்கணக்கில் குவிந்த மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திங்கட்கிழமையன்று போலீசார் தாக்கியதில் காயமடைந்த மாணவர்களும் இரத்த கட்டுகளுடன் இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டனர். போராடி வரும் மாணவர்களுக்காக பலரும் தன்னிச்சையாக உணவு, குடிநீரை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து அனுப்பி வைத்து தார்மீக ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதனால் இந்த போராட்டமானது மக்கள் போராட்டமாக மாறியிருப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். போராட்டம் நாளுக்கு நாள் பெருசாகுது. கடந்த 15 நாளாக நான் இங்கே இருக்கேன். 15 நாளாக பார்க்கும்போது நேற்று கூட்டம் ரொம்ப எனர்ஜி ஜாஸ்தியான கூட்டம். மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இது காக்ரோச் ஜனதா பார்ட்டியை தாண்டி மக்களோட போராட்டமாக மாறி இருக்குது. அதுதான் இன்னைக்கு இந்த போராட்டத்தோட நிலைமை. அவங்களுக்கு என்ன தேவைன்னா, இன்னைக்கு டெல்லியில் மழை அதிகமாக இருக்கிறதுனால ரெயின் கோட் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வி கலெக்டட் மணி கரோல் பாக்லேருந்து மார்க்கெட்லேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நிறைய பேருக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இந்நிலையில் ஒருபுறம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துவிட்டு மறுபுறம் மாணவர்கள் மீது தடியடி நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் திரு அபிஜித் தீப்கே இளைஞர்களின் அமைதி போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். மாணவர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக ஜந்தர் மந்தர் பகுதியில் ஏற்கனவே 3000 துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் இருந்து மேலும் 2000 வீரர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். பிற மாநிலங்களில் இருந்து டெல்லிக்குள் மாணவர்கள் குவிவதை தடுக்கும் விதமாக லோக் கல்யாண், உச்சநீதிமன்றம், ஜன்பத், மத்திய தலைமை செயலகம் உள்ளிட்ட 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. எனினும் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியில் குவிந்து வருவதால் மத்திய அரசுக்கு நெருக்கடி முற்றுகிறது. டெல்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தடியடி விவகாரத்தை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் நடத்திய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மற்றும் இளைஞர்கள் நேற்று முன்தினம் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்றபோது அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் 100க்கும் அதிகமானோருக்கு மண்டை உடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம்
பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் நாடு முழுவதும் மாணவர்களின் எழுச்சி போராட்டமாக வெடித்துள்ளது. மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் குறித்து அவசர வழக்காக விசாரிக்க வேண்டுமென வழக்கறிஞர் திரு நரேந்திர மிஸ்ரா உள்ளிட்ட 3 பேர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் முன்பு முறையிட்டனர். அப்போது அமைதி வழியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், காவல்துறையினர் எவ்வாறு தடியடி நடத்தினார்கள், கண்ணீர் புகைகுண்டுகளை எப்படி வீசினார்கள் என்பதற்கான வீடியோ ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் அவற்றை நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். கொடூரமான முறையில் மாணவர்கள் தாக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், எங்கள் நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் வீணாக்காதீர்கள் என்று வழக்கறிஞரிடம் கூறினார். தடியடி தொடர்பான வீடியோக்களை பார்க்க எங்களுக்கு நேரமும் இல்லை, பார்க்க விரும்பவும் இல்லை என்று அவர் கூறினார். இதற்கிடையே டெல்லி உயர்நீதிமன்றமும் இந்த விவகாரத்தை அவசர வழக்காக விசாரிக்க மறுத்து இதற்கெல்லாம் நீதிமன்றத்தை இழுக்காதீர்கள் என்று கூறி விசாரணையை ஒத்திவைத்தது. நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கைக்கு வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்தது. தடியடி தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு DK உபாத்யாயா, திரு தேஜஸ் காரியா அமர்வு முன்பு மீண்டும் முறையிடப்பட்டது. இதையடுத்து அவசர வழக்காக விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது வேலையில்லாத இளைஞர்களை கரப்பான் பூச்சிகளுடன் ஒப்பிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் விமர்சித்ததே கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தோன்ற காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு ஒப்புக்கொண்ட போதிலும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் போராட்டத்தை தொடர்ந்தனர். நீட் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வுகளின் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என டெல்லியில் மாணவர்கள் நடத்தும் எழுச்சி போராட்டம் நாடாளுமன்றத்திலும் புயலை கிளப்பியுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரின் 3வது நாளான இன்று அவை நடவடிக்கைகள் தொடங்கும் முன்னரே நாடாளுமன்ற வளாகத்தில் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் மக்களவை கூடியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு நீட் வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். सदन की मर्यादा को नहीं बनाना चाहते तो सदन की कार्रवाई नहीं चलेगी. सदन आज 12 बजे तक के लिए स्थगित किया जाता है. கோரிக்கையை ஏற்க மறுத்த சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்தார். மீண்டும் அவை கூடியதும் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்றும் அனைத்து கட்சி தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து விவாத நேரம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த காங்கிரஸ் எம்பி திரு KC வேணுகோபால், முதலில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அதன் பின்னரே விவாதம் நடத்த வேண்டும் என்றார். அவையில் பேசிய சமாஜ்வாதி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், இளைஞர்கள் எதிர்காலம் சார்ந்த விவகாரத்தை வெளியில் பேசும் பிரதமர் திரு மோடி நாடாளுமன்றத்திலும் பேசி விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பியதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. अब आपके आपस के विवाद को मैं सीट पे बैठ के नहीं मिटा सकता. सदन की कार्रवाई 2 बजे तक स्थगित की जाती है. இதேபோல் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச முற்பட்டார். அவரது பேச்சுக்கு பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் எதிர்க்கட்சி எம்பிக்களும் கூச்சலிட்டனர். இதையடுத்து அவை நடவடிக்கைகள் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு மழைக்கால கூட்டத்தொடரின் 3வது நாளிலும் நாடாளுமன்றம் முடங்கியது. இதனிடையே மக்களவையில் இருந்து மழைக்கால தொடர் முழுவதும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு கல்யாண் பானர்ஜி இடைநீக்கம் செய்யப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து வெளியேறி NCPI கட்சியில் இணைவதாக அறிவித்த பெண் எம்பிக்கள் குறித்து தகாத வார்த்தைகளில் பேசியதாக இந்த நடவடிக்கையை சபாநாயகர் எடுத்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு போட்டியாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து வளைகுடாவில் அணு ஆயுத போட்டிக்கு அமெரிக்கா வழிவகுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாடு விவகாரத்தில் ஈரானின் நடவடிக்கைகளை விரும்பாத அமெரிக்கா அந்நாட்டுடனான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு மீண்டும் தாக்குதலை தொடங்கியது. தொடர்ந்து 11வது நாளாக தெஹ்ரான், தர்பீஸ், புஷேர், சிரிக், பந்தார் அப்பாஸ் உள்ளிட்ட ஈராக் நகரங்களில் உள்ள ராணுவ உள்கட்டமைப்புகள், அணுசக்தி நிலையங்கள், துறைமுகங்கள் மீது அமெரிக்க படைகள் குண்டுமழை பொழிந்தன. இதில் ஏவுகணை ஒன்று பெஹ்பரான் நகர சாலையில் விழுந்து நொறுங்கியதால் அப்பகுதியில் வான் உயரத்திற்கு கரும்புகை எழுந்தது.
தாக்குதலுக்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைன், ஜோர்டான், ஈராக்கில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள், வெடிமருந்து கிடங்குகள், விமான தளங்களை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஈரான் வீசியது. அமெரிக்க படைகளின் பாதுகாப்போடு ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற சரக்கு கப்பல்கள் மீதும் ஈரான் படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தினர். விரைவில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் என ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானுடனான போருக்காக இதுவரை அமெரிக்கா 3,18,000 கோடி ரூபாயை செலவிட்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்சேத் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியாவில் யுரேனியம் செறிவூட்டும் வசதியுடன் கூடிய அணுசக்தி திட்டத்தை மேம்படுத்துவது தொடர்பான 30 ஆண்டு கால ஒப்பந்தத்திற்கு அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் தாங்களும் அணு ஆயுதத்தை உருவாக்குவோம் என ஏற்கனவே எச்சரித்திருந்த சவுதி அரேபியா தற்போது அமெரிக்க நிறுவனங்களின் ஆதரவோடு அணுசக்தி திட்டத்தை தொடங்குகிறது. இந்த ஒப்பந்தத்தில் சர்வதேச அணுசக்தி முகமையின் கூடுதல் ஆய்வு மற்றும் தீவிர கண்காணிப்பு விதிமுறைகள் சேர்க்கப்படாதது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டங்களை முற்றாக வேரறுப்போம் என சவால் விட்டுள்ள ட்ரம்ப் அந்நாட்டுக்கு எதிராக சவுதி அரேபியாவை அணு ஆயுத போட்டியில் இறக்கி விடுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதனிடையே மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் தொடர்ந்து 6வது நாளாக உயர்ந்துள்ள கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $95 என்ற அளவில் வர்த்தகமாகிறது. காவிரியில் நீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசையும் தண்ணீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்காத தாவேகா அரசையும் கண்டித்து திருவாரூர் அருகே விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தமிழ்நாடு விவசாயிகளின் கூட்டு இயக்கம் சார்பில் திருவாரூர் அருகே விளமல் பகுதியில் உள்ள ஓடம்போக்கி ஆற்றின் கதவணைக்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் திரு தனபாலன், காவிரியில் நீர் திறக்கப்படாததால் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டு 5 லட்சம் விவசாயிகளும் 14 லட்சம் விவசாய தொழிலாளர்களும் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக தெரிவித்தார். கிட்டத்தட்ட 15 லட்சம் டன் நெல் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஏக்கர்ல குறுவை சாகுபடி நடந்தா 90 மனித உழைப்பு நாட்கள் கிடைக்கும். அந்த மனித உழைப்பு நாட்கள் கிடைக்காம வேலை இல்லாம இன்னைக்கு தொழிலாளர்கள்லாம் புலம்பெயர்ந்து மாற்றுத் தொழிலுக்கு போற அவல நிலை ஏற்பட்டிருக்கு. விவசாயிகள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம கையேறு நிலையில இன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு. உத்தரவிட்டும் தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்க முடியாத காவிரி மேலாண்மை ஆணையத்தை கலைத்து விடலாம் எனவும் விவசாயிகள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், முறைகேடுகளுக்கே நீட் தேர்வு வழிவகுக்கும் என முதன்முதலாக எச்சரித்த இயக்கம் திமுக தான் என தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு ஏற்படுத்தும் ஆபத்துகளை சுட்டிக்காட்டி ஆரம்பத்திலிருந்தே திமுக அதனை எதிர்த்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சமூக நீதியை காப்பதில் இந்தியாவிற்கே வழிகாட்டியதாகவும் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு வித்திட்டதாகவும் திகழும் தமிழ்நாட்டின் ஒரே கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்வதே ஆகும் எனவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேசியவாத காங்கிரஸ் இணையக்கூடும் என தகவல்கள் பரவிய நிலையில் அக்கட்சியின் தலைவர் திரு சரத்பவார் பிரதமர் திரு மோடியை சந்தித்து பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவையில் 8 எம்பிக்களை கொண்டுள்ள சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க ஆலோசிப்பதாக சில நாட்களாக செய்திகள் பரவியது. இந்நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடும் மாணவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த திரு சரத்பவார் தமது மகளும் கட்சியின் மூத்த தலைவருமான திருமதி சுப்ரியா சுலேவுடன் பிரதமர் திரு மோடியை சந்தித்து பேசினார். அப்போது நீட் முறைகேடுகளுக்கு எதிரான மாணவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குமாறு பிரதமரிடம் வலியுறுத்தியதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமாறு தங்களுக்கு அழைப்பு ஏதும் வரவில்லை என்றும் திருமதி சுப்ரியா விளக்கமளித்துள்ளார். டெல்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலை கண்டித்து சென்னையில் போராடுவதற்கு காவல்துறை அனுமதி மறுப்பதும் கைது செய்வதும் வன்மையான கண்டனத்திற்குரியது என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் போராடியவர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்து இரவு 10 மணிக்கு மேல் விடுவித்துள்ளதாக கூறியுள்ள அவர், தமிழ்நாடு அரசு காவல்துறையை ஏவி போராட்டங்களை ஒடுக்குவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுடன் நாங்கள் இருப்போம் என்று தாவேகா கூட்டணி கட்சிகள் சுருக்கமாக சொல்லிவிட்டால் இத்தனை நாடகங்களை அரங்கேற்ற வேண்டியதில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். தேர்தலுக்கு முன் கரூர் சம்பவத்தில் குறைந்தபட்சம் மனிதநேயம் கூட விஜயிடம் இல்லை என்று விமர்சித்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று புதிய உறவுக்கு நியாயம் கற்பித்திட கற்பனை கதைகளை அளந்து விடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன்பாக கரூர் சம்பவத்திலே மனிதநேயம், குறைந்தபட்ச மனிதநேயம் கூட விஜயிட்டே இல்லை என்று சொன்னவர்கள், சினிமா கவர்ச்சியிலே இருக்கிறார் என்று விஜயை விமர்சித்தவர்கள் எல்லாம்
இன்றைக்கு புதிய உறவுக்கு நியாயம் கற்பித்திட கற்பனை கதைகளை அளந்து விடுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே 1 மாத காலமாக குடிநீர் முறையாக வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறையூர் ஊராட்சி அண்ணா நகர் பகுதியில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டது குறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுராந்தகம் அருகே வீடு புகுந்து பெண்களை தாக்கிய தாவேகா நிர்வாகி காவல்துறை உதவி ஆய்வாளரையும் மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதூரைச் சேர்ந்த தாவேகா கிளை செயலாளர் ஏழுமலை என்பவர் நேற்றிரவு பக்கத்து வீட்டுக்குள் புகுந்து 3 பெண்களிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரிக்க சென்ற படாளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு மகேந்திரனை அவர் மிரட்டிய காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. பழனி கோயில் நில மோசடி பத்திரப்பதிவை கண்டித்து சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்ட திமுக நிர்வாகி திரு குமணன் பெயருடன் ஒட்டப்பட்டுள்ள அந்த போஸ்டர்களில் 100 ஏக்கர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் எங்கே, பழனிக்கே மொட்டையா என்றும், கையாலாகாத தாவேகா அரசே பதில் சொல் என்றும் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. பாமக தலைவராக தம்மை அறிவிக்க கோரி தொடர்ந்த வழக்கை டாக்டர் ராமதாஸ் திரும்ப பெற்றுள்ளார். திரு அன்புமணியுடனான பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக் கொண்டதாகவும், எனவே வழக்கை திரும்பப் பெறுவதாகவும் அவர் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 715 புள்ளிகள் சரிந்து 76,755 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 191 புள்ளிகள் குறைந்து 23,996 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,07,440 ரூபாயாகவும் 1 கிராம் 13,430 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 245 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் மாணவர்கள் மீது போலீசார் நடத்திய கொடூர தாக்குதலில் பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது அம்பலமாகியுள்ள நிலையில் அதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய தடியடி விவகாரத்தை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு ஒப்புக்கொண்ட போதிலும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் 3வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.